வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை வழங்கும் டாக்ஸ் ரோபோ யூடியூப் சேனலில் உங்கள் விளம்பரங்களை வெளியிடவும் உதவிகள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். டாக்ஸ் ரோபோ வாட்ஸ்அப் 9150461117. இந்தியாவின் முன்னணி வர்த்தக சாம்ராஜ்யமான ரிலையன்ஸின் நிதி சேவை பிரிவான ஜியோ பினான்ஸ் அரசுக்கு வரி செலுத்துவோர் ஆப் மூலம் வருமான வரி அறிக்கை அதாவது ஐடிஆர் தாக்கல் செய்யும் சேவையை அறிமுகப்படுத்தி அதனை செயல்படுத்தியும் வருகிறது. இந்த சேவை சாதாரண மக்களுக்கும் மிகவும் எளிதான மற்றும் குறைந்த செலவில் வரி தாக்கல் செய்ய உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரி, அதில் என்ன ஆச்சரியம் என்று உங்களுக்கு கேட்க தோணலாம். அதை விவரிப்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். ஜியோ பினான்ஸ் தளத்தில் நீங்கள் சுயமாக வருமான வரியை தாக்கல் செய்ய வெறும் 24 ரூபாய் செலுத்தினால் போதும். அதுவும் AI கருவிகளுடன் இணைந்து எளிதாக வருமான வரி தாக்கல் செய்ய முடியும். ஆனால் நிபுணரின் உதவியுடன் தாக்கல் செய்ய விரும்பினால் நீங்கள் 999 ரூபாயை அதாவது 1000 ரூபாயை செலுத்தி ஐடிஆர் தாக்கல் செய்ய வேண்டும். 1000 ரூபாய் எங்கே, வெறும் 24 ரூபாய் எங்கே என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீட்டு சேவையை துவங்கியுள்ள ஜியோ பினான்ஸ் புதிதாக வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யும் சேவையை அறிமுகம் செய்துள்ளது. எதற்காக திடீரென இத்தகைய சேவையை வெறும் 24 ரூபாய் விலையில் அறிமுகம் செய்ய வேண்டும்? இதற்கு பின்னால் இருப்பது என்ன என்று பார்த்தால், ஜியோவின் இந்த சேவை அறிமுகம் செய்யப்பட்ட காலம்தான் மிகவும் முக்கியமானது. ஐடிஆர் தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி கடைசி நாளாக இருக்கும் வேளையில் பல கோடி மக்கள் இன்னும் வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்யாமல் இருக்கும் சூழ்நிலைகள் குறைந்த கட்டணத்தில் டாக்ஸ் வட்டியுடன் இணைந்து இச்சேவையை அறிமுகம் செய்துள்ளது. ஜியோவின் இந்த 24 ரூபாய் திட்டம் சம்பளம் அல்லது ஓய்வூதிய வருமானம் கொண்ட தனிநபர்களுக்கான அடிப்படை ஐடிஆர் 1 அதாவது சகாஜ் தாக்கலுக்கு ஏற்றதாக உள்ளது. ஜியோவின் இந்த குறைந்த விலை சேவை லாப நோக்கத்தில் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. காரணம், 24 ரூபாய் என்பது பேமெண்ட் கேட்வே கட்டணங்களுக்கு கூட ஈடாகாது. இந்த சேவை அறிமுகம் செய்ய உண்மையான நோக்கம் பயனர்களின் நிதி தரவுகளை சேகரிப்பதே என பின்ஷாட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு தனிநபரின் வருமானம், செலவுகள், முதலீடுகள் மற்றும் குடும்ப விவரங்கள் போன்ற மதிப்புமிக்க வருமானம் மற்றும் வரி சார்ந்த தகவல்களை இந்த வருமான வரி தாக்கல் சேவையின் மூலம் பெறப்படும் என்பதே உள்ளுக்குள் இருக்கும் தகவல். இதன் வாயிலாக ஜியோ பினான்ஸ் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நிதி மற்றும் முதலீட்டு சேவைகளை வழங்க முடியும். உதாரணமாக, மியூச்சுவல் ஃபண்ட்கள், கடன்கள் மற்றும் இன்சூரன்ஸ் போன்றவற்றை யாருக்கு அவசியமோ அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பரிந்துரைக்க முடியும். இது ரிலையன்ஸ் பினான்ஸ் நிறுவனத்தின் நீண்ட கால வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் முயற்சியாகும். உலகின் மிகப்பெரிய மொபைல் நெட்வொர்க் நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ தற்போது 49.8 கோடி சந்தாதாரர்களை கொண்டுள்ளது. இந்நிலையில் ஜியோ பினான்ஸ் ஆப் மூலம் 24 ரூபாய் செலுத்தி வருமான வரி தாக்கல் செய்யும் போது பயனர்கள் தங்கள் வருமானம், செலவு முறைகள், முதலீடு பழக்கங்கள், சொத்து விவரங்கள் மற்றும் வரி அமைப்பு விருப்பங்கள் போன்ற மதிப்புமிக்க தகவல்களை வழங்க வேண்டியிருக்கும். இந்த தரவு ஜியோவின் பல்வேறு தயாரிப்புகளான ஜியோ பிளாக்ராக் AMC மூலம் மியூச்சுவல் ஃபண்டுகள், ஜியோ பேமெண்ட்ஸ் வங்கி வழியாக கடன்கள் மற்றும் டெபாசிட், அலையன்ஸ் கூட்டணி மூலம் இன்சூரன்ஸ் ஆகியவற்றை வலுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. ஜியோவின் AI ஆதரவு வரி திட்டமிடல் கருவி பயனர்களுக்கு தனி பயனாக்கப்பட்ட முதலீடு தயாரிப்புகள் அல்லது இன்சூரன்ஸ் திட்டங்களை பரிந்துரைக்கும் திறன் கொண்டது. இந்த 24 ரூபாய் சேவையின் மூலம் நீண்ட கால வருவாய் ஓட்டத்தை முகேஷ் அம்பானி தலைமையிலான நிர்வாகத்திற்கு கிடைக்க செய்யும். ஜியோ பினான்ஸ் வெறும் 24 ரூபாய்க்கு வருமான வரி தாக்கல் சேவையை அளிக்கும் காரணத்தால் இதே போன்ற சேவையை அளிக்கும் மற்ற நிறுவனங்களுக்கு இது பெரும் போட்டியாக இருக்கும். ஏற்கனவே பல போட்டி நிறுவனங்கள் செலவுகளை குறைத்தும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் இந்த தருணத்தில் இத்தகைய சேவையை அரசு தளங்கள் அல்லாமல் மற்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அளிப்பதில் இருக்கும் மிகப்பெரிய அச்சம், அது மட்டுமல்லாமல் தரவு தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதான். இந்தியாவின் புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத நிலையில் பல பயனர்கள் ஆப்பில் ஒப்புதல் கொடுப்பதன் மூலம் தங்கள் தகவல்களை இழக்கிறார்கள் என்பதை உணர்வதில்லை. அதோடு ஜியோ போன்ற பெரிய நிறுவனங்கள் என்னதான் தரவுகளை பாதுகாப்பாக கையாள்வதாக உறுதி அளித்தாலும் அது தவறான பயன்பாட்டுக்கான அபாயம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. 1000 ரூபாய் வேலையை 24 ரூபாயில் செய்து கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறினாலும்
இத்தகைய ஆப்களை பயன்படுத்தும் பயனர்களை எச்சரிக்கையுடன் இருக்க வலியுறுத்தப்படுகிறார்கள். அன்பர்களே, ஜியோ பினான்ஸ் நிறுவனத்தின் இந்த திட்டம் குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அத்துடன் இதுபோன்ற பிரத்யேக வணிக பதிவுகளை தெரிந்து கொள்ள டாக்ஸ் ரோபோவை பின்தொடருங்கள். அன்றாடம் நிகழும் வணிகச் செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். டாக்ஸ் ரோபோ வணிகச் செய்திகள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டுமெனில் அதனையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்.